வணக்கம். எப்போதும் இன்புற்றிருக்க. படைப்பு வே. இறையன்பு அவர்கள். பதிப்பகம் விஜயா பதிப்பகம். ஒருவரது பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் நாம் பரிசு கொடுக்க விரும்பினால் இத்தகைய புத்தகங்களை வழங்கும் பொழுது அதை படிப்பவர்கள் நல்ல ஒரு மனமாற்றத்தை கண்டிப்பாக பெறுவார்கள். வாசிப்பை எப்பொழுதும் நாம் நேசிப்போம். இது வெறும் புத்தகமல்ல, உண்மையான ஓர் இதயம். மூளையால் சிக்கல்களை தீர்க்க முடியாத மனிதனுக்கு மூளையே சிக்கலாகிவிட்டது. அதனால் வசதிகளை பெருக்க முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியவில்லை. இல்லங்களில் பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன, ஆனால் உள்ளங்கள் காலியாக கிடக்கின்றன. இவ்வாறு இந்த புத்தகத்தினுடைய கருத்து ஆரம்பிக்கின்றது. மிக மிக அருமையான ஒரு 25 பகுதிகளை கொண்ட நல்ல கருத்துக்களை இளைஞர்களுக்கு தரும் வகையில் இந்த புத்தகம் சிறப்பாக உள்ளது. 9வது பகுதி பழைய துணி மூட்டை என்ற பகுதியை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். நம் மகிழ்ச்சிக்கு மாபெரும் தடையாக இருப்பது நம்முடைய கடந்த காலம் பற்றிய சிந்தனைகள் தான். அவற்றை மூட்டையாக கட்டிக்கொண்டு முதுகில் ஏற்றி இறக்க வைக்க முடியாமல் இம்சைக்கு உள்ளாகிறோம். நம்முடைய நண்பர் நம்மை பார்த்து புன்னகைக்கும் போது கூட, நேற்று இவர் நம்மிடம் எரிச்சலுடன் நடந்து கொண்டாரே என்ற கடந்த கால நினைவு கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறது. நம்மால் சகஜமாக பழக முடிவதில்லை. கோபதாபங்கள் இல்லாத பிளாஸ்டிக் புன்னகையுடன் மனிதர்கள் வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை வறண்டுவிடும், வானம் வற்றிவிடும். ஒவ்வொரு மனிதனும் மாறிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் புதிய மனிதன் நம்மை கிழித்து கொண்டு புறப்படுகிறான். மகிழ்ச்சியுடன் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் நமக்கு மறதி என்ற இயற்கையை நமக்கு வரமாக அளித்திருக்கிறார். ஆனால் நாமோ நினைவாற்றலை மேம்படுத்தும் முயற்சியில் தேவையானதை வலிய விட்டு தகுதியற்றதை தக்க வைத்து கொள்கிறோம். விலங்குகள் மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்க காரணம் அவை நிகழ்காலத்தில் மட்டுமே நீட்டித்து இருப்பதால் தான். நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வன்மம் நிறைந்த மனத்துடன் இருப்பவர்கள் மாநகராட்சி குப்பைகளை கொட்டும் இடத்தில் இருப்பதை போன்ற மனநிலையுடன் இருப்பார்கள். சூழலை சுகந்தமாக்குபவர்கள் வாழ்க்கையை வசந்தமாக்குபவர்கள். வருத்தம் வரும்போதெல்லாம் உடனே அதை வடிகாலாக்கும் வாழ்க்கை முறை முன்பு இருந்தது. குடும்பம் அதற்கு வழிவகுத்தது. யாரிடமாவது பகிர்ந்தால் நம் சோகங்கள் பஸ்பமாகிவிடும் அனுசரணை இருந்தது. ஆனால் இன்று பரபரப்பான வாழ்வில் பகிர்தல் குறைவு. உன் சோகம் உன்னுடன் இருக்கட்டும், என்னுடையதை பற்றி மட்டும் நான் பார்த்து கொள்கிறேன் என்பதே உறவுகளுக்குள் இருக்கும் மேம்பாக்கான ஒரு போக்காக தற்போது உள்ளது. நான் படித்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மன்னரின் அரண்மனையை ஒட்டி ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கண்டான். அதில் மன்னர் ஒரு விருந்து அளிக்கப் போவதாக இருந்தது. யாரெல்லாம் அரச உடை அணிந்து வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்பது நிபந்தனை. திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் உதயமாகியது. அந்த மாதிரி எண்ணும் அளவுக்கு ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போது அவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் சுதாரித்து கொண்டு அவன் அரண்மனை வாயிலை அடைந்து, நான் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றான் ஒரு காவலரிடம். இங்கே காத்திருங்கள் என்றான் அந்த காவலர். உள்ளே சென்று அனுமதி வாங்கி வந்த பிறகு அந்த காவலர், அரசர் உங்களை உள்ளே வர சொன்னார் என்று அழைத்து சென்றான். நீ என்னை பார்க்க வேண்டும் என்றாயாமே? அரசர், ஆமாம் மாமன்னரே, நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஆசையாக உள்ளது. ஆனால் என்னிடம் ராஜ உடைகள் இல்லை. நான் அதிக பிரசித்தனமாக கேட்பதாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய பழைய உடை ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டான்.
நானும் விருந்துக்கு வர விரும்புகிறேன் என்றான். மன்னர் என்ன சொல்வாரோ என்று மனம் நடுங்க அவருடைய முகத்தையே அவன் பார்த்து கொண்டு நின்றான். அவர் புன்முறுவல் செய்தவாறே தன்னுடன் அழைத்து சென்று ஒரு ராஜ உடையை அவனுக்கு பரிசாக கொடுத்து அதை அணியச் செய்தார். கண்ணாடி முன்பு அவன் அதை அணிந்து நிற்கும் பொழுது அவன் தோற்றம் கம்பீரமாக மாறியிருப்பதை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அப்போது மன்னர் அவரிடம் சொன்னார், நாளை நடைபெற உள்ள விருந்தில் பங்கு பெற நீ தகுதி உடையவனாகிவிட்டான். அதைவிட ஒரு முக்கியமான செய்தி உண்டு. இனி உனக்கு வேறு எந்த உடையும் தேவையில்லை. உன் வாழ்நாள் முழுவதுமே இந்த உடைகள் அப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ தேவையில்லை. அந்த யாசகன் முழங்காலிட்டு நன்றி தெரிவித்தான். அவன் விழிகளில் நீர் அருவியாய் பெருக்கெடுத்தது. அவன் அங்கிருந்து புறப்படும் பொழுது திரும்பி பார்த்தான். தன்னுடைய பழைய ஆடைகள் மூளையில் கிடப்பதை பார்த்தான். அவன் மனம் சலனப்பட்டது. ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்து போனால் எனக்கு அப்போது பழைய உடைகள் தேவைப்படுமே என்று எண்ணியவாறு அவற்றை விரைவாக வாரிக்கொண்டான். வீடற்ற அந்த பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை. அவற்றையும் தன்னுடன் சுமந்து திரிந்தான். மன்னர் அளித்த இரவு விருந்தை அவனால் மகிழ்ச்சியாக தூக்க முடியவில்லை. அவனுடைய பழைய துணிகளை கீழே விழுந்து விடாதபடி சேகரிக்கும் முயற்சியில் அந்த மும்முரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரியாக ருசிக்க முடியவில்லை. மிகவும் ருசியான பதார்த்தங்கள் பரிமாறும் பொழுது அதை தவற விட்டு விட்டான். அரசர் சொன்ன செய்தி உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது. அவன் அணிந்திருந்த உடைகள் அழுக்காகவோ கசங்கவோ கிளியவோ இல்லை. ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது. மக்களும் அவனுடைய ராஜ உடைகளை கவனிக்காமல் அவனுடைய கந்தல் மூட்டையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனை கந்தல் பொதி கிழவன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அவ்வாறு அடையாளப்படுத்தினார்கள். இறக்கும் தருவாயிலிருந்து அவனை பார்க்க அரசர் வந்தார். அவன் தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசருடைய முகம் சோகமாவதை கண்டான். அரசர் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பழைய துணி மூட்டை அவனுடைய வாழ்நாளின் மொத்த மகிழ்ச்சியுமே பறித்துவிட்டது. அவன் செய்த தவறுக்காக வருந்தி அழுதான். அரசனும் அவனுக்காக கண்ணீர் மல்கினார். அந்த யாசகன் மட்டுமல்ல, நம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கத்தான் செய்கிறது. அதன் மீது விரோதம், கோபம், கவலை, சோகம், பகைமை என பல பெயர்களில் பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பதால் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நம் மனம் நுகர முடியாமல் தவிக்கிறது. நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு துள்ளி குதிக்க முடியாமல் செய்துவிடுகிறது. அரண்மனைகளில் கூட இன்றும் பலர் பிச்சைக்காரர்களாகவே வாழ்கிறார்கள். அனாதை ஆசிரமங்களில் கூட சிலர் அரசர்களாக வாழ்கிறார்கள். மனதில் இருக்கிறது மகிழ்ச்சி. நாம் எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நம் கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே. அதை நிறைவாக கழித்தால் எதிர்காலம் ஏற்றம் மிகுந்ததாக ஆகலாம். வாழ்க்கை நமக்கு புத்தம் புதிய துணிகளை தினமும் நெய்து தருகிறது. நமக்கோ அந்த நூலை தூக்கி எறியவும் மனமில்லை. நம் வீடுகளில் என்றோ வாங்கிய நொடியில் முடிவெடுத்து பணம் செலவழித்த பல பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன. இன்று அவற்றுக்கான எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனமில்லை. வீட்டையே குடோனுக்கு இணையாக மாற்றி குடித்தனம் நடத்துபவர்களும் இருக்கிறார்கள். இல்லத்தை மட்டுமல்ல, உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பலசரக்காகி பத்திரப்படுத்துகிறார்கள். அவற்றின் அழுகல் நாற்றம் உதடுகளின் வழியாக சொற்களாகவும் கரங்களின் வழியாக செயல்களாகவும் வெளிப்பட்டு
வேதனையையே விநியோகிக்கும், வெளிச்சத்தை வழங்காது. வீணான கடந்த காலத்தை அசைப்படுவதால் நிகழ்காலத்தின் நிமிடங்களும் களவாடப்படுகின்றன. நாம் கன்னத்தின் மீது கை வைப்பதால் நம் இறந்த காலம் மாறுவதில்லை. நம் நெஞ்சம் அழுத்தம் மட்டுமே ஏற்படுகிறது. நரம்புகளை வரம்புக்கும் அதிகமாக முறுக்கேற்றி வலுவிழக்க செய்கிறது. வாழ்நாளில் பாதியை நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டே கழித்து விடுபவர்கள் நிறைய உள்ளனர். கண்ணீரிலே மூழ்கி விடுபவர்களை கரை சேர்க்க எந்த கப்பலும் உருவாவதில்லை. புதியவற்றை இயற்கை தரும் பொழுது பழையவற்றை உதிர்க்கத்தான் வேண்டும். மரம் துளிர் விடுகிற சருகுகளை உதிர்த்துவிட தயாராக இருப்பதால் தான் பசுமையை பொன்னாடையாக போர்த்தி மகிழ்ச்சி காற்றை விசிறிவிடுகிறது. இயற்கை எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது. மனிதன் மட்டுமே வேர்களை கிளைகளின் மூலம் துளாவி ஒடிந்து விழுகிற அவசரத்தில் முறிந்து போய் மகிழ்ச்சியை அடியோடு பறிகொடுத்து விடுகிறான். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையில்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்போம். அப்போது காரணங்கள் தானாக தோன்றி தோரணங்களாகி துணை நிற்கும். இவ்வாறு இந்த புத்தகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று 25 பகுதிகளில் திரு வே. இறையன்பு அவர்கள் தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்.